அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக டெல்லி குமார் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்கள்லையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிடப்பிரியர் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோதிடப்பிரியர் புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்களின் தாரம் பார்த்துட்டு தேன புத்தகங்கள் வைங்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோனியூமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். டெல்லி குமார் என்ற பேருக்கான 25 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட் நடக்க போகிறதெல்லாம் முன்னக்கூட்டி யூகிக்கூடிய உள்ளுணர்வு இன்ட்யூஷன் பவர் உங்கள்கிட்ட இருக்குங்க. மூணாவது பாயிண்ட் சோம்பேறித்தனம் அசால்ட்டுத்தனம் உங்கள்கிட்ட இருக்கும். நாலாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும். அஞ்சாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு, அல்ல இளம் வயதிலே அப்பா இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஆறாவது பாயிண்ட் ஆன்மீக நாட்டம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஏழாவது பாயிண்ட் சிவபக்தராக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 9வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 10வது பாயிண்ட் பூரிகை தொட்டு மாறி இருப்பீங்க. 11வது பாயிண்ட் படிப்புக்கேற்ற வேலை அமையாது. 12வது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க. 13வது பாயிண்ட் சளித்தொல்லை சைனஸ் வீசிங் 3ல் ஒன்றால் அவதிப்படுவீங்க. 14வது பாயிண்ட் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும். 15வது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி நிரந்தர நோய் பிரச்சனை இருக்கும். 16வது பாயிண்ட் சிரிச்ச முகமாக இருப்பீங்க. 17வது பாயிண்ட் வாய் பேச்சால் பிரச்சனைகள் சந்திப்பீங்க. 18வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 19வது பாயிண்ட் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காதல் உங்களுக்கு உண்டுங்க. 20வது பாயிண்ட் மனைவி அழகானவங்களாக இருப்பாங்க, அட்ராக்டிவாக இருப்பாங்க. 21வது பாயிண்ட் மனைவி எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களை நம்பவே மாட்டாங்க. 22வது பாயிண்ட் மனைவிக்கு ஒன்று பணத்தின் மேல் ஆசையோ அல்லது ஆடம்பர வாழ்க்கை மேலே ஆசைகளோ இருக்கும். 23வது பாயிண்ட்டு மனைவி உங்களை விட வசதி வாய்ப்பு அதிகமாக இருப்பாங்க, அல்லது மனைவி குடும்பம் நார்மலான குடும்பமாக இருந்தாலும் தகுதிக்கு மீறி செய்முறை உங்களுக்கு அதிகமாக செஞ்சுருப்பாங்க. 24வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் மேலே செய்வன இருக்குதுங்க. இதுக்குண்டான சிம்டம்ஸ் நிரூபித்து காட்ட முடியும். ஏன்னா இது கலிகாலம், சாதாரணமாக சொன்னால் நம்ப மாட்டீங்க. சிம்டம்ஸ் கால் சம்பந்தமான பிரச்சனை, கால் வலி, கால் வளைச்சல், அடிக்கடி காலில் அடிபடுறது, காலில் சின்ன புண்ணு வந்தாலும் ஆறாமல் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் தரையில் உட்காந்தாலே கால் மரத்து போகிறது, சரியாக நைட்டு தூக்கம் இருக்காதுங்க. அதேமாதிரி திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது. நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கும், உங்கள் 3 பேருக்கும் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் இருக்கும். கண்டிப்பாக நைட்டு சரியாக தூக்கம் இருக்காது, திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது, எவ்வளோ வருமானங்கள் தான் சேமிப்புங்க இருக்காது, லைஃப்பில் இது வரைக்கும் திருப்தியே இருக்காதுங்க. கிடைச்சதை தான் ஏற்றுக்கிங்க தவிர ஆசைப்பட்டது கிடைக்காது. 25வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் சார் இந்த செய்வனையை கண்டிப்பாக நிவர்த்தி செய்யணும். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக கழிச்சு நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அல்லது என் மேல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். 2 மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. 25வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க. இத்துடன் டெல்லி குமார் என்ற பெயருக்கான 25 வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. பேரை வச்சு 25 பலன் சொல்கிறேன் அப்படின்னா அதை வச்சு நல்லா அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.